இங்க ஒரு நாய் அதோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம உடம்பு ஃபுல்லா வெடியை எடுத்துட்டு போய் ஜெர்மனோட டேங்கர் கடையில போய் படுத்துக்குது. அந்த டேங்கர் அந்த நாய்க்கு மேல வந்ததுமே அடுத்த செகண்டே வெடிச்சிருது. ஆக்சுவலா சோவியத் ஆர்மில நாய்களை வச்சுதான் இது மாதிரி பிராக்டிஸ் கொடுக்குறாங்க. எல்லா நாயுமே பிராக்டிஸ் கொடுக்கும்போது கரெக்டான பெர்ஃபார்ம் பண்ணுதுங்க. ஆனா பார்ல கொண்டு போய் விட்டதுமே சுப்ர சத்தம் கேட்டதும் பயந்து போய் டேங்கர் கடையில போகாம வெளியில போய் வெடிச்சிருது. ஆனா இந்த நாய் மட்டும் எவ்வளவு துப்பாக்கி சத்தம் கேட்டாலும் கரெக்டா அந்த டேங்கர் கடையில போய் வெடிச்சிருது. இப்ப இது இறந்து போயிட்டதை நினைச்சு இதை வளர்த்த சோல்ஜர் வருத்தப்பட்டு இருக்காங்க. பார்த்தா இந்த நாய் உயிரோட வந்து நிக்குது. ஏன்னா இந்த சோல்ஜர் மட்டும் தான் பிராக்டிஸ் கொடுக்கும் போதே இந்த வெடியை எப்படி கரெக்ட் விடணும் சேர்த்து பிராக்டிஸ் கொடுத்திருப்பாங்க. சோ இது டேங்கர் கடையில போய் வெடியை கரெக்ட் விட்டுட்டு அது வெடிக்கிறதுக்குள்ள தப்பிச்சிருது. இதே மாதிரி ஒரு நாள் ஜெர்மனோட ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ட்ரெயின் வருது. சோ அது வர வழியில வெடிக்க வைக்கணும்னு பிளான் பண்றாங்க. அதுக்காக இதோட உடம்புல வெடியை கட்டி அனுப்புறாங்க. இதுவும் அந்த நிக்கிற ஜெர்மன் ஆர்மியாளங்க கண்ணுல படாம பொறுமையா அந்த ட்ராக்குக்கு போயிடுது. இப்ப இவங்க பிளான் பண்ண மாதிரியே அதை வெடிக்கவும் செஞ்சிருது. அதுல இருந்து இது சோவியத் ஆர்மியோட ஸ்பெஷல் டாகா வச்சிருக்காங்க.